பழங்கள் சாப்பிட்டா வந்து சர்க்கரை நோய் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எது அப்படின்னு நம்புகிறாங்க மக்கள். வந்து இனிப்பாக இருக்கிறது எதை சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் அதிகரிக்கும், பழங்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக அது வந்து சர்க்கரை நோய் அதிகரிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. உண்மையிலே அது எதனால் அப்படின்னா, பழங்களை வந்து நீ தனியாக, அதாவது இந்த இட்லி பூரி பொங்கல் அது மாதிரி அரிசி கோதுமை கேழ்வரகு இது மாதிரி தானிய உணவுகளோடு சேர்த்து நீ வந்து இந்த மாதிரி அரிசி கோதுமை கேழ்வரகு இதனால் சமைக்கப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை இதோடு சேர்த்து நீ பழங்களை எடுத்துக்கிட்டால் உனக்கு சர்க்கரை நோய் வந்து அதிகரிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் அது. அப்படி தான் மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. மக்களை எப்படி பழத்தை சாப்பிட்றாங்கன்னா, இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு எல்லாமே சாப்பிட்றாங்க. அத்தோடு என்ன பண்ணுறாங்க, பழத்தை சாப்பிட்றாங்க. பழத்தையும் திராட்சை பழத்தையும் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயை வந்து அது அதிகப்படுத்துகிற மாதிரியான தோற்றத்தை தான் ஏற்படுத்தும். அப்போ உங்களுக்கு வந்து பழங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வராது. பழங்களை எப்படி சாப்பிடணுன்னா, தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு தான் சாப்பிடணும். மாமிச உணவை தவிர்த்து விட வேண்டும். தானிய உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பரோட்டா பழைய சாதம் இந்த மாதிரியான, அல்லது பழைய சாதமும் சரி புது சாதமும் சரி இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. இந்த உணவுகளுக்கு எது எதிரானதுன்னா, இப்போ வந்து மனித உணவுகளுக்கு எது எதிரானதுன்னா இந்த தானிய உணவுகள் மனித உணவுகள் அல்ல. அப்படின்னா அந்த தானிய உணவுகள் என்பது மனித உணவுகளுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். மனித உணவுகள் என்பது என்னவென்றால், தானிய உணவுகள் அது இல்லாமல் தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு, மாமிசம் மீன் உணவுகள் முட்டை உணவுகளை தவிர்த்து விட்டு, காய்கறி பொரியல் கீரை கூட்டு கிழங்கு வகைகள் பழங்கள் பயிர் வகைகள் கடலைகள் பருப்பு வகைகள் இந்த மாதிரியான இதுதான் வந்து மனித உணவுகள். அப்போது கண்டிப்பாக மனித உணவுகளுக்கு எதிரானதாகத்தான் இந்த தானிய உணவுகள் இருக்கும். ஏன்னா தானிய உணவுகள் என்பது மனித உணவுகள் இல்லை எனும் பொழுது கண்டிப்பாக மனித உணவுகளுக்கு அது எதிரானதாகத்தான் இருக்கும். மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தானிய உணவுகளையும் சாப்பிட்டுக்கிறாங்க, அதோடு என்ன பண்ணுறாங்க, காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறாங்க. கடலைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால்தான் இந்த பழங்களோட அருமை தெரியல, பழங்களோட தன்மை தெரியலை, ஒரு காய்கறிகளோட தன்மை அதனால தான் தெரியல. அது எந்த அளவுக்கு சிறப்பானதுன்னு தெரியாமல் போனது காரணமே என்னென்னா, இந்த நோய்களை தருகிற தானிய உணவுகளை இவங்க சேர்த்து சாப்பிட்றாங்க. அரிசி கோதுமை கேழ்வரகு இட்லி பூரி பொங்கல் தோசை இதோடு சேர்த்து பழங்களையும் காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிட்றதுனால தான் இவர்களுக்கு வந்து இந்த பழங்களோட உண்மையான ஒரு நல்ல குணம் என்பது தெரியாமல் போய்விட்டது. பழங்கள் மீது பழி போடுறாங்க. அது சர்க்கரை நோயை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் மீது பழி போடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்லவர் மேலே வந்து பழி போடுற மாதிரி பழங்கள் மேலே பழி போடுறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, தானிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்றீங்க. அதாவது சோறு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்றது. அதனால தான் உங்களுக்கு வந்து சுகர் வந்து அது ரொம்ப அதிகரிக்கிற மாதிரி, சுகர் நோயை கட்டுப்படுத்தாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி. நீங்கள் பழங்களை மட்டும் தனியாக சாப்பிட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை இதை நீங்கள் சாப்பிடவே இல்லை, பழங்களை மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, பழங்கள் காய்கறிகள் இதை மட்டுமே நீங்கள் சாப்பிட மனித உணவுகள் நான் எதெல்லாம் சொல்கிறேனோ, நான் சொல்கிறது எல்லாமே மனித உணவு முறை. நான் எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறேனோ அது எல்லாமே மனித உணவு முறை. காய்கறி பொரியல் கீரை கூட்டு கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் பழங்கள் இதெல்லாம் வந்து மனித உணவுகள். அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து அதில் வந்து பழங்களும் வருது. அப்படி இருக்கும்போது பழம் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர்லாம் ஏறாது. சுகர் இருந்தால் குணமடையும், எந்த ஒரு நோய் இருந்தாலும் குணமடையும். பழங்கள் கீரைகள் மனித உணவுகள், மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மட்டும் உண்ணுங்க. உங்களுக்கு நோய் இருந்தால் அது குணப்படுத்தும். நான் சொல்லுகிற அந்த மனித உணவு முறை என்பது நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வைக்கும். நோய்களை வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வர விடாது. அதனால் நோய்கள் வந்ததுக்கு காரணம், சர்க்கரை நோயெல்லாம் வந்ததுக்கு காரணம் பழங்கள் கிடையாது. பழங்கள் மேலே பழி போடாதீங்க, தானிய உணவுகள் தான் காரணம். தானிய உணவுகளோடு சேர்த்து இந்த பழங்களை எடுத்துக்கிட்டீங்க பாருங்கள், அதனால தான் இந்த பழங்களோட உண்மையான அந்த நல்ல குணம் என்பது தெரியாமல் போச்சு. அதனால் பழங்களை வந்து சில பேலியோ டயட்னா ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் அவங்க பழத்தையே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. பழத்தை சாப்பிடக்கூடாத ஒரு வாழ்க்கையா? பழங்களை சாப்பிடவே கூடாத ஒரு வாழ்க்கை, சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு பேலியோ டயட் வந்து எவ்வளோ மோசமான டயட்டாக இருக்க முடியும்? அப்போது பழங்களையே நீ சாப்பிடலாம்னா அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழணுமா என்ன? பேரிச்சம்பழம், இந்த அரேபிய பேரிச்சம்பழம்லாம் பார்த்தா எவ்வளோ இனிமையான ஒரு உணவு. வாழைப்பழங்களும் எத்தனையோ வகை இருக்குது, எல்லா பழமும் அவ்வளோ சுவையானது. இதெல்லாம் சாப்பிடாததெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிடாமல் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்?
அப்போது பழங்கள் மேலே ஏன் கெட்ட பேர் வருதுனாக்கா, நீ வந்து கெட்ட உணவுகளோடு சேர்த்து அதை சாப்பிட்ற. கெட்டவங்களோடு சேர்ந்து கெட்டவங்களோட நட்பு வச்சுக்கிட்டா நல்லவங்களுக்கும் கெட்ட பேர் தானே வரும். அதே தான் கெட்ட உணவுங்கிறது எது? இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகால், தானிய உணவுகளால் சமைக்கப்பட்ட அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சோறு அல்லது புது சோறு, இந்த மாதிரி பரோட்டா இல்லை தோசை, இது மாதிரியான உணவுகள் இருக்குல்ல, பேக்கரி உணவுகள், இனிப்பு உணவுகள், இந்த மாதிரி உணவுகளோடு சேர்த்து நீ பழத்தையும் திராட்சையும் எல்லாத்தையும் சாப்பிட்ற. அதனால என்ன ஆகுதுன்னா, கெட்ட உணவுகளோடு சேர்த்து நல்ல உணவுகளான அந்த பழங்கள், காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்ல உணவுகளுக்கும் கெட்ட பேர். அதனால் நீ நல்ல உணவுகளோடு மட்டுமே சாப்பிடு. கெட்ட உணவுகளை சேர்க்காத. கெட்ட உணவுகளை தவிர்த்து விடு. கெட்ட உணவுகளின் சவாசனத்தை விட்டுவிடு. நல்ல உணவுகளான அந்த பழங்கள், காய்கறிகள், இதை மட்டுமே சாப்பிடு. நோய்கள் இருந்தால் அத்தனையும் குணமடையும். அந்த அதிசயத்தை நீங்கள் வேணால் பார்க்கலாம். உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை விதமான நோய்களும் குணமடையும். ரொம்ப கஷ்டமான நடைமுறை. மனித உணவு முறை என்பது நான் எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறேனோ அதெல்லாம் மனித உணவு முறை. அதை பின்பற்றுவது ரொம்ப கடினமானது. பழக்கப்படுத்தணும். அதை உண்பதற்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்த வேண்டும். பழக்கப்படுத்தி வரும்பொழுது ஒரு விடாப்பிடியாக அதை பழக்கப்படுத்தி வரும்போது ஒரு 2-3 வருடங்களுக்கு நீங்கள் அதற்கு பழக்கமாகும்போது உங்கள் உடலில் இருக்கிற அனைத்து நோய்களும் குணமடைகின்ற ஆச்சரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மூட்டு வலி இருந்தால் சரியாயிடும், உடல் பருமன் இருந்தால் சரியாயிடும், சக்கரை நோய், இப்படி ரத்த அழுத்தம், இப்படி என்னென்ன நோயெல்லாம் இருக்கோ எல்லாமே சரியாயிடும். ஆஸ்மா எல்லாமே சரியாயிடும். அந்த அளவுக்கு அற்புதமான உணவு முறை தான் அந்த மனித உணவு முறை. அதை நம்ம தவிர்த்து அதை நம்ம சாப்பிடாமல் போனால்தான் நமக்கு நோயே வந்துச்சு. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடாதனாலையும், எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டதுனாலையும் தான் நமக்கு நோய்களே வந்தது. அதனால் தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள்லாம் நம்ம சாப்பிடவே கூடாத ஒரு நஞ்சு உணவுகள், விஷ உணவுகள், நோய் உணவுகள். எல்லா நோயும் வருவதற்கு அதுதான் காரணம். சக்கரை நோய் வர்றதுக்கு அதுதான் காரணம். சளி பிரச்சனை, ஆஸ்மா, வீசிங்கு, உடல் பருமன், புற்றுநோய், இப்படி என்னென்ன நோய்கள் இருக்குமோ எல்லா நோய்கள் வருவதற்கும் இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளே கிடையாது. மனித உணவுகளே இது கிடையாது. அப்படி மனித உயிர்கள் உண்ணக்கூடாத உணவுகளை உண்டதால் தான் இவ்வளோ நோய்களும். அதனால் எந்த உணவை நாம் சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோயெல்லாம் குணமடைஞ்சிடும். நோய்கள் நம்மை விட்டு நீங்கி உடல் ஆரோக்கிய நிலையை அடைந்து விடும். அதன் பிறகு நோய்களே வராது. அப்படி ஒரு பாதுகாப்பை நாம் பெற முடியும்.